வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீட்டில் தீபாவளி பலகாரமா அதிரசம் தாங்க செய்ய போகிறேன். அதிரசத்துக்கு தேவையான 3/4 கிலோ ரேஷன் பச்சரிசிங்க. இங்கே பாருங்க 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். வீட்டு நிழல்லே காய வச்சுருவோம். நல்லா 4 தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். 1 ஹவர் ஊற வச்சு இங்கே பாருங்க ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை. இதான் பதங்க. அரிசி தொட்டா கையில் இப்படி ஒட்டணும், ஈரம் இருக்கணும். அரிசியில் மிக்சியில் போட்டுப்போம். 3/4 கிலோ தானே. நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஜெலிச்சுப்போங்க. ஜல்லடையில் போட்டு மிக்சிலே போட்டு 5 நிமிஷத்தில் அரைச்சி எடுத்தாச்சு. ஈர துணியை போட்டு மூடிடுவோம். அரிசி காயக்கூடாது. கேஸை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரத்தை போட்டுப்போம். 1/2 கிலோ வெல்லத்தை நல்லா தட்டி போட்டுருவோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி பதத்தில் காசிடுவோம். காசி வச்சுங்க. இப்போ ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டிடுவோம். வடிகட்டி வேறு பாத்திரத்தில் மாட்டிப்போம். எப்படியும் அடியில் வெள்ளத்தில் மண் இருக்கும், அந்த பாத்திரம் வைக்க வேண்டாம். வேறு பாத்திரத்தில் வச்சு நல்லா பாகு எடுத்துப்போம். நல்லா வெல்லம் கொதிச்சிச்சு. கரையாத உட்காந்தனால இது தான் தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. சேர்ந்துருச்சா? இந்த ஒன்றா சேருதா? இப்படியே எடுத்தோம்னா இலகி ஓடணும். கையில் எடுக்க வரணும், இலகி ஓடணும். இதுதான் தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் இப்போ ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டுப்போங்க. சுக்கு பொடி 2 ஸ்பூன் போட்டுப்போங்க. தேவையான அளவு உப்பு போட்டுப்போங்க. நல்லா எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிடுவோங்க. சரி, மாவு இப்படி இருக்கணும், ஈரம் பிடிச்சா அப்படியே நம்ம குழுக்கட்டு சைஸில் இருக்கணும். இப்போ உதுத்து விட்டுட்டு காசி வச்ச பாவை ஊற்றிப்போங்க. மாவில் தூக்கி பாவை ஊற்றுங்க. அப்போ தான் கிண்ட கிண்ட கரெக்டாக இருக்கா பார்த்து ஊற்றலாம். ஊற்றின பாவே கரெக்டாக இருக்குயா. அவ்வளோதான், இதுதான் பாவு பதையா. தட்டு போட்டு மூடி வச்சுலாங்க. 2 நாள் பொறுத்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், பாகு எடுத்து வச்சுருந்தேன். அதிரசம் பாவு எடுத்து வச்சு 2 நாள் ஆகுது. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு. செம்முன்னு இருக்குது. இப்போ நம்ம அதிரசத்தை தட்டி பார்த்துருவோமா? கேஸை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். நம்ம அதிரச மாவுலேயே ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருவோம். எண்ணெயை காய வைக்கும்போது ஒரு துண்டு புளி போட்டு எடுத்துருவோம். அப்போ தாங்க எண்ணெய் குடிக்காது. எவ்வளோ பெருசாக வேணுனாலும் போட்டுக்கலாங்க. சின்ன சின்ன சைஸில் போடுறாங்க. வாழை வச்சுக்கலாம், இல்லை ஒரு பேப்பர் வச்சுக்கலாம், இல்லை எண்ணெய் கவர் வச்சுக்கலாம், பால் கவர் வச்சுக்கலாம். எல்லாம் நம்ம இஷ்டம்தான். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா பொதுன்னு பூரி மாதிரி உப்பணுங்க. இதை நல்லா இப்படி எடுத்துக்கிட்டு நல்லா இங்கே வச்சு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸு லைட்டாக அப்படி அமுக்கணும். சுட சுட சும்மா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க. சுட சுட கம்ம கம்மன்னு சுக்கு பொடியோட அதிரசம் சூப்பராக சுட்டாச்சுங்க. பாருங்க, இப்போ நல்லா மொறு மொறுன்னு இருக்குதுங்க. காலையில் அப்படியே சும்மா சாப்பிட்டாயிடும். உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா சொல்லையா இருக்கு பாரு எல்லாமே. இதே மாதிரி நீங்களும் அதிரசத்தை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க மக்களே, அதிரசம் சாப்பிடலாம்.